चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। வாணியின் தொடர்ச்சி. தீதி அவர்களோடு சந்திப்பு. பொறுப்பாளராக இருக்கும் தந்தையின் அனைத்து புஜங்களும் அவரவர்களின் காரியத்தை யதார்த்த ரூபத்தில் செய்து கொண்டிருக்கிறார்களா? இவர்கள் அனைவரும் புஜங்கள் தான் இல்லையா? அனைவரும் வலது கரமா அல்லது யாராவது இடது கரமும் இருக்கிறார்களா? யார் தன்னை பிராமணன் என்று கூறுகிறார்களோ அப்படி பிராமணன் என்று சொல்லும் அனைவரும் வலதுகரமாக இருக்கின்றார்களா? பிராமணன் சில நேரம் ஆகிவிடுகிறார்கள், புஜங்களும் மாறுமா என்ன? அந்த மாறி ராவணனின் தலையும் இந்த நேரம் வெட்டப்பட்டது. ஆனால் அடுத்து உடனே மீண்டும் தலை வந்து விடுவதாக காண்பிக்கிறார்கள். ஆனால் பிரம்மாவின் புஜங்களும் மாற்றம் ஆகிக்கொண்டே இருக்கின்றனவா? பிராமணர்களிலும் பிரம்மாவின் புஜங்களும் மாற்றம் ஆகிக்கொண்டே இருக்கின்றனவா என்ன? அப்படியானால் தினசரி புஜங்கள் மாறிக்கொண்டே இருப்பதாக ஆகும். உண்மையில் அனைவரும் தன்னை பிரம்மா குமார் அல்லது பிரம்மா குமாரி என்று கூறுகிறார்கள். ஆனால் மனதில் நான் பிரத்யட்ச பலன் என்கின்ற பழத்தை அருந்துபவன் அல்ல, ஆனால் கஷ்டப்பட்டு முயல்வது கடின உழைப்பு என்ற பழத்தை அருந்துபவன் என உணர்கின்றார்கள். சிலர் பிரத்யட்ச பலன் என்ற பழத்தை அருந்துபவர்கள் மற்றும் சிலர் கடின உழைப்பு என்ற பழத்தை அருந்துபவர்கள். மிக கடுமையாக உழைப்பதற்கு அவசியமில்லை. திட எண்ணம் மற்றும் ஸ்ரீமத் என்ற இதன் ஆதாரத்தில் மட்டும் ஒவ்வொரு எண்ணத்தையும் காரியத்தையும் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் கடின உழைப்பிற்கான விஷயமே இல்லை. இந்த இரண்டின் ஆதாரத்தில் நடக்காத காரணத்தினால் எப்படி வண்டி தண்டவாளத்திலிருந்து இறங்கி விடுகிறதோ அதே மாதிரி ஆகிவிடுகிறது, பிறகு கடினமாகிறது. ஒருவேளை வண்டி தண்டவாளத்திலேயே போய்கொண்டிருக்கிறது என்றால் எந்த கடினமும் இல்லை. இன்ஜின் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் அது ஓடுகிறது. ஆனால் இந்த இரண்டின் ஆதாரத்தினால் சிறு திட எண்ணம் அல்லது ஸ்ரீமத் படி நடப்பதற்கு மிகுந்த கவனம் வைக்க வேண்டும். ஆனால் திட எண்ணம் வைப்பதில் பலகீனம் இருக்கிறது என்றால் இதனுடைய ரிசல்ட் என்னவாக இருக்கும்? கடின உழைப்பு என்ற பழம் அருந்துபவர்களும் சத்திரியர்களின் வரிசையில் வந்துவிட்டார்கள். எப்பொழுதாவது அவர்களிடம் ஏதாவது விஷயத்தை கேட்டீர்கள் என்றால் கடின உழைப்பு அல்லது கஷ்டத்தின் கதையைத்தான் கூறுவார். எப்படி ஏற்கனவே கூறியிருந்தோம் இல்லையா? ஒரு விஷயத்தை அகற்றினார் என்றால் இன்னொன்று வந்து விடுகிறது. எலியை விரட்டினோம் என்றால் பூனை வந்து விடுகிறது. பூனையை விரட்டினோம் என்றால் நாய் வந்து விடுகிறது. அப்படி அகற்றுவதிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். 3 தர்மங்கள் சேர்ந்தே ஸ்தாபனையாகிறது தான் இல்லையா? பிராமணன், தேவதை மற்றும் சத்திரிய தர்மம். எனவே 3 விதங்களுமே தென்படும் இல்லையா? அநேகருக்கு ஜென்மமே கஷ்டப்பட்டுத்தான் ஆனது. மேலும் சிலரோ குழந்தை பருவத்திலிருந்தே கடின உழைப்பு செய்வதை தொடங்கிவிட்டீர்கள். இதுவும் அநேக விதமான அதிர்ஷ்டத்தின் ரேகைகள்தான். சிலரிடம் கேட்டோம் என்றால் நாங்கள் தொடக்கத்திலிருந்தே எந்த கடின உழைப்பும் செய்யவில்லை என்று கூறுவார்கள். ஸ்ரீமத்படி நடக்க வேண்டும், யோகி ஆக வேண்டும் என்பது இயல்பாகவே லட்சிய சொரூபமாகிவிட்டது. அலட்சியமாக இருப்பார்கள் என்றல்ல, ஆனால் இயல்பாகவே சொரூபமாகி நடக்கின்றார்கள். அலட்சியமாக இருப்பவர்களும் கஷ்டத்தை அனுபவம் செய்வதில்லை. ஆனால் அது தலைகீழான விஷயம். அவருக்கு பின்னால் எதிர்காலம் உருவாகுவதில்லை. தந்தைக்கு சமமாக பிராப்தியின் அனுபவம் செய்வதில்லை. மற்றபடி பிறந்ததிலிருந்து பொறுப்பற்ற அலட்சியமானவர் சாப்பிடுவார், அருந்துவார், தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தார், அவ்வளவுதான். நியமப்படி செல்பவர், ஆனால் தாரணையை வாழ்க்கையில் கொண்டு வருபவர் அல்ல. இங்கேயும் அவரை
நேமிநாத் நியமப்படி நடப்பவர் என்று வர்ணனை செய்கிறார்கள். சிலர் நேமிநாத்தாக மற்றும் இருக்கிறார்கள். வகுப்பிற்கு யோகாவிற்கு அனைவரையும் விட முதலில் வருவார்கள். ஆனால் என்ன அடைந்தார்கள்? ஞானத்தை கேட்டுவிட்டோம் என்று சொல்வார்கள். முன்னேற வேண்டும் முன்னேற வேண்டும் என்ற லட்சியம் இருக்காது. முரளி கேட்டுவிட்டோம், மஜா வந்து விட்டது, சரி, வந்தார், சென்றார், நடந்தார், அருந்தினார். இந்த மாதிரியானவர்களை நேமிநாத் என்று கூறுவது. இருந்தாலும் அந்த மாதிரியானவர்களுக்கும் பூஜை நடக்கிறது. நியமப்படியோ நடந்து கொள்கிறார்கள். இந்த அளவு செய்கிறார்கள் இல்லையா? அந்த பலனாகவும் பூஜைக்குரியவராகி விடுகிறார்கள். மழை பெய்கிறது என்றால் நெருக்கமானவர்கள் வரமாட்டார்கள். ஆனால் இவர் வருவார், தூய்மையாகவும் இருக்கின்றார். எனவே பூஜைக்குரியவராகவும் அவசியமாகி விடுகிறார். அந்த மாதிரியானவர்களும் வேண்டுமில்லையா? 10 வருடங்கள் ஆகிவிடும். இருந்தும் அவரிடம் ஏதாவது விஷயத்தை பற்றி கேட்டோம் என்றால் முதல் நாள் என்ன பதில் இருந்ததோ அதிலே பதிலைத்தான் 10 வருடங்களுக்கு பின்னரும் சொல்வார். நல்லது. இப்போது பாப்தாதா சூட்சம வதனத்தில் அவர்களுக்கும் மிகவும் பேசிக்கொள்கிறார்கள். இருவரும் பேசிக்கொள்கிறார்கள். இருவரும் சுதந்திர ஆத்மாக்கள். சேவையோ ஒரு நொடியில் செய்தார்கள். அனைவருக்கும் அனுபவம் செய்வித்தார்கள். பிறகு அவர்களுக்குள் என்ன செய்வார்கள்? ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பிரம்மா பாபாவிற்கு ஜென்மம் எடுத்தவுடன் முதல் நாள் ஆசையாக இதுவாகத்தான் இருந்தது. என்ன ஆசை? நானும் தந்தைக்கு சமமாக அவசியம் ஆகுவேன் என்ற பெருமிதம் மற்றும் போதை இருந்தது. தொடக்க காலத்தின் பிரம்மாவின் வார்த்தைகள் நினைவு இருக்கின்றதா? வந்து கொண்டிருக்கிறேன், ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கிறேன் என்ற போதை இந்த நிறைந்த வார்த்தைகளே. எப்பொழுதும் அவர் பிறந்தபோது என்ன எண்ணம் மற்றும் வார்த்தைகள் இருந்தனவோ அவையே. இப்போதும் காரியத்தை முடித்துவிட்டு அதே லட்சிய ரூபத்தில் நிரம்பியும் விட்டார். முதலில் அர்த்தம் புரியவில்லை. ஆனால் நடக்க வேண்டும் என்று இருந்ததுவோ அவையே வார்த்தையில் கூறப்பட்டது. மேலும் கடைசியில் என்ன பார்த்தீர்கள்? தந்தைக்கு சமமாக பழைய சட்டையை கலட்டி விட்டார் இல்லையா? எவ்வளவு நேரத்திற்குள் இவையெல்லாம் நடந்தது? சில வினாடிகளின் காட்சியாக இருந்தது. இதைத்தான் தந்தைக்கு சமமாக தேக உணர்வையும் சகஜமாக விட்டு பற்றுதலை வென்ற நினைவு சுரூப நிலை என்று கூறுவது. நான் சென்று கொண்டிருக்கிறேன், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற எண்ணமும் எழுந்தது. குழந்தைகள் எதிரில் இருந்தார்கள். ஆனால் பார்த்தும் பார்க்கவில்லை. லைட் மைட் மற்றும் சமநிலையில் திருஷ்டியை கொடுத்து கொண்டே பறவை பறந்துவிட்டது. அந்த மாதிரிதானே அனுபவம் செய்தார்கள் இல்லையா? எவ்வளவு சுலபமாக பறந்து சென்றது இருந்தது. யார் பார்த்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் பார்த்து கொண்டே இருந்து விட்டார்கள். பறந்து செல்பவர் பறந்தே சென்று விட்டார். இதைத்தான் தொடக்கத்தில் இருந்த இதே வார்த்தை மேலும் இறுதியில் அந்த சொரூபமாகிவிட்டார். அந்த மாதிரியே நீங்களும் தந்தையை பின்பற்றி நடங்கள். நல்லது. இரட்டை வெளிநாட்டினருடன் சந்திப்பு. அனைவரும் அன்பான மற்றும் சகயோகி ஆத்மாக்கள் தான் இல்லையா? அன்பின் காரணமாக தந்தையை தெரிந்து கொண்டார்கள். அந்த மாதிரி அன்பான மற்றும் சகயோகி ஆத்மாக்களாக இருக்கின்றீர்கள். சேவைக்கான ஊக்க உற்சாகம் எப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் இன்னும் என்ன பாக்கி உள்ளது? அன்பானவர் மற்றும் சகயோகியின் கூடவே சக்தி சொரூபமாகவும் இருக்க வேண்டும். சக்திசாலியான ஆத்மா எப்பொழுதும் தடைகளை அளிப்பவராக இருப்பாரோ அவர் இயல்பாகவே தந்தையின் இதய சிம்மாசனதாரியாக இருப்பார். ஆசனத்திலிருந்து கீழே கொண்டு வருவதே மாயாவின் ஏதாவது ஒரு தடை. எப்பொழுது மாயாவே வராதோ பிறகு அவர் எப்பொழுதும் இதய சிம்மாசனதாரியாக இருப்பார். அதற்காக தன்னை எப்பொழுதும் இணைந்திருப்பதாக நினைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் விதவிதமான சம்பந்தத்தில் துணையின் அனுபவம் செய்யுங்கள். எனவே எப்பொழுதும் உடன் இருப்பீர்கள். எப்பொழுதும் சக்திசாலியாகவும் இருப்பீர்கள். மேலும் எப்பொழுதும் தன்னை ரமணீகரமாகவும் அனுபவம் செய்வார்கள். எந்த விதமாக தனிமையையும் அனுபவம் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் விதவிதமான சம்பந்தத்தில் உடன் இருப்பவர்கள் எப்பொழுதும் ரமணீகரம் மற்றும் குஷியின் அனுபவம் செய்வார்கள். பொதுவாக எப்பொழுதும் ஒரே விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே விஷயத்தை தினசரி கேட்கிறீர்கள் மற்றும் செய்கிறீர்கள் என்றால் உள்ளம் சோர்வடைந்து விடுகிறது.
இங்கேயும் தந்தையுடன் விதவிதமான சம்பந்தங்களை அனுபவம் செய்வதினால் எப்பொழுதும் ஊக்க உற்சாகம் உருவாகி நிலைத்திருக்கும். பாபா என்னுடைய தந்தை, நான் அவருடைய குழந்தை என்று மட்டுமல்ல, விதவிதமான சம்பந்தங்களில் அவரை அனுபவம் செய்யுங்கள். எப்படி மதுபனிற்கு வந்தவுடனேயே மன மகிழ்ச்சியின் அனுபவம் செய்கிறீர்கள், அதே போலவே பகல் எப்படி இரவானது, இரவு எப்படி பகலானது என்று தெரியவில்லை என்றே அனுபவம் செய்வார்கள். பொதுவாகவே வெளிநாட்டினர் மாற்றத்தை விரும்புவார்கள். அதே போல இங்கேயும் ஒருவர் மூலமாக விதவிதமான அனுபவம் செய்வதற்கு மிக நல்ல நல்ல வாய்ப்பு இருக்கின்றது. பாட்டிகளுடன் சந்திப்பு. மகாவீரனின் விசேஷம் எப்பொழுதும் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. எப்பொழுதும் தன்னை மகாவீரன் என உணர்கிறீர்களா? ஹனுமானின் மகாவீரனின் விசேஷம் ஒரு ராமை தவிர வேறு யாருடைய நினைவும் இல்லை. எப்பொழுதும் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற நினைவில் இருப்பவர் நிரந்தர் மகாவீர். எப்பொழுதும் வெற்றி திலகம் இடப்பட்டிருக்க வேண்டும். எப்பொழுது ஒரு தந்தையை தவிர வேறு யாருமில்லை என்ற நிலை இருக்கிறது என்றால் அழியாத திலகம் இருக்கும். என்னுடைய உலகமே தந்தையாகிவிட்டார். உலகில் நபர்கள் மற்றும் பொருட்கள் தான் இருக்கும். எனவே அனைத்து சம்பந்தம் தந்தையுடன் இருக்கிறது என்றால் நபரும் வந்துவிட்டார். மேலும் பொருள், அதுவும் அனைத்து பிராப்திகளும் தந்தையிடமிருந்து கிடைத்த மாதிரி சுகம், சாந்தி, ஞானம், ஆனந்தம், அன்பு, அனைத்து பிராப்திகளும் கிடைத்துவிட்டன. அடைவதற்கு என்று வேறு எதுவுமே இல்லை என்றால் புத்தி வேறு எங்கு செல்லும்? எப்படி செல்லும்? நல்லது. வரதானம். பழைய உலகம் மற்றும் சமஸ்காரங்களின் ஈர்ப்பிலிருந்து உடலில் இருந்து கொண்டே இறக்கக்கூடிய யதார்த்த மர்ஜீவா ஆகுங்கள். யதார்த்தமாக உடலில் இருந்து கொண்டே இறப்பது என்றால் நிரந்தரமாக பழைய உலகம் மற்றும் பழைய சம்ஸ்காரங்களிலிருந்து கனவிலும் நினைவிலும் இறப்பது என்றால் பரிவர்த்தனை, மாற்றமடைவது. அவரை எந்த ஒரு கவர்ச்சியும் தன் பக்கம் கவர்ந்திழுக்க முடியாது. என்ன செய்வது? விரும்பவில்லைதான், ஆனால் ஆகிவிட்டது என்று அவர் ஒருபொழுதும் சொல்ல முடியாது. சில குழந்தைகள் இறந்து மறுபிறவி எடுத்து உயிர் பெற்று விடுகிறார்கள். ராவணனின் ஒரு தலையை வெட்டினீர்கள் என்றால் இன்னொன்று வந்து விடுகிறது. ஆனால் அஸ்திவாரத்தையே அழித்து விட்டீர்கள் என்றால் ரூபத்தை மாற்றி மாயா தாக்க முடியாது. ஸ்லோகன். யார் நினைவு மற்றும் சேவையில் எப்பொழுதும் பிஸியாக இருக்கின்றார்களோ அவர் மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।